ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியான நெல்லிக்காய் ரசம் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், 5 பெரிய நெல்லிக்காய், ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேங்க. நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டை இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி வந்துக்கிறேங்க. அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கிறேங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் சூடானதுமே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேங்க. இது கூடவே ஒரு 12 சின்ன வெங்காயத்தை இடித்து சேர்த்துக்கிறேங்க. இது கூட ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாவையும் இடித்து சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே கருவேப்பிலையை சேர்த்துட்டு ரொட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேங்க. இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கிறேங்க. இந்த ரசத்தில் புளி கொஞ்சம் கூட சேர்க்கவே தேவையில்லை, அப்படியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஆல்ரெடி நான் துவரம்பருப்பு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். துவரம்பருப்பு ரொம்ப சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பு சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கொதி வரும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு சுட சுட சர்வ் பண்ண வேண்டியதுதான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.